நிறைய பெரிய வியாதிகள் வந்தாதான் நான் ப்ரேயர் பண்ணி அதுக்கு ஹீலிங் வாங்கிப்பேன். சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் எனக்கு ஹீலிங் தேவையில்லை, அது இருந்துட்டு போட்டோம், அது தானா சரியாயிடும், அது ஏதோ ஒரு பாகமா உடம்புல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கிற நிறைய பேர் உண்டு. ஆனா இங்க வசனம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சுகமாக்குனாராம் ஜீசஸ். சப்பானி, முடவர் எதையுமே விட்டு வைக்கல. பிசாசு பிடித்தவங்க, இன்னொரு அங்க சந்திரரோகக்காரது இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்களா, ஒரு இமோஷனலா ஹைப்பர் ஆகி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களை கூட ஜீசஸ் வந்து எங்கேயுமே இல்ல, இந்த வியாதியை தேவன் குணமாக்கல, இந்த வியாதியை வந்து இல்லப்பா இது ரொம்ப வருஷமா உனக்கு இருக்கு, இது சரியாகிறதுக்கு லேட் ஆகும், நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், இதை சரி பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ பிறந்ததுல இருந்து உனக்கு இது இருக்கு, நான் யோசிக்கிறேன், சின்ன தலைவலி தானே, சரியா போயிடும் பாப்போ, சரியா போயிடும் அப்படின்லாம் ஜீசஸ் சொல்லவே இல்லை. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் சுகமாக்குவது அவருக்கு சுத்தமா இருந்தது. ஆமென்.